பல குழந்தைகள் இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒரு சிறிய கருத்தை உங்களிடம் பரிமாறிக்கொள்கின்றேன். ஒரு பள்ளியானது மாணவர்களுடைய வாழ்வை முன்னேற்ற எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு பள்ளி, the role of school to develop the students in the society. நல்ல மைதானங்கள், இது மட்டும் ஒரு பாதுகாப்பான சூழலை குழந்தைக்கு தந்திடாது. அதை தாண்டி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார்களோ அதை போன்று ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர்னால வன உயிரினத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கிறேன். காட்டுக்குள்ள போற போது பெரிய யானை கூட்டம், ஒரு 3-4 யானை இருந்தா கூட எங்களுக்கு பயம் இல்லை. ஆனா அந்த யானை கூட்டத்துல ஒரு குட்டி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அந்த குட்டியை பாதுகாப்பதற்காக அந்த யானை கூட்டங்கள் முழுவதுமாக செயல்படும், பயங்கர வலிமையோடு செயல்படும். சில நேரங்களில் நம்மளை பார்க்க கூட வந்துவிடும் குட்டியை பாதுகாப்பதற்காக. அதே நேரத்தில் கரடிகளை பார்க்கின்ற பொழுது, காட்டுக்குள் செல்கின்ற போது அந்த குட்டி கரடிகளை நடத்தி செல்லும். சில நேரத்தில் அந்த குட்டி கரடிகள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, சோர்ந்து போயிட்டது அப்படின்னா, அந்த கரடிகளை எடுத்து தன் தோல் மேல் வைத்துக் கொண்டு அம்மா கரடியானது நடந்து செல்லும். எவ்வளவு ஒரு அழகான பாதுகாப்பு! அந்த பாதுகாப்பை ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் அந்த குழந்தைகளுக்கு தருவார்களே. ஆனால் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எழுந்து தன் பள்ளிக்கு செல்கின்ற போது மகிழ்ச்சியாக வருவார்கள். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்முடைய பள்ளிகள்ல, நம்முடைய ஸ்கூல்ல இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நல்ல மன வலிமையை தரக்கூடிய ஒரு பள்ளியாக நம் பள்ளி இருக்க வேண்டும். மன வலிமை என்ன? மென்டல் ஸ்டெபிலிட்டி நம்ம தரமா. ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா வாங்கிட்டானா உடனே டல்லாயிரும். தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனை சூழ்ந்து கொள்ளும். என்னால படிக்க முடியாது, மேக்ஸ் கஷ்டமா இருக்கு, பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு, என்னால வந்து சரியா பாஸ் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் 450 மார்க் வாங்குறான், நான் 300 தான் வாங்குறேன் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன குழந்தைகளிடத்தெல்லாம் இருக்கின்றதோ அந்த குழந்தைகளை அந்த ஆசிரியர்கள் இனம் கண்டு அவர்களை முன்னேற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நல்ல மன வலிமையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு பள்ளி மற்றும் பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் தலையாய கடமை. ஆப்பிரிக்க காடுகள்ல போனீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஜிராஃப்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு 20 அடிக்கு மேல இருக்கும். அந்த ஒட்டகச்சிவிங்க 3 அடி கொண்ட உயரம் கொண்ட ஒரு சிங்கமானது வேட்டையாட முடியுமா? முடியாதா? முடியாது என்று நாம் நினைக்கின்றோம், ஆனால் வேட்டையாடுகின்றன. நீங்க பல நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கமானது எவ்வாறு அந்த பெரிய உருவம் கொண்ட அந்த ஜிராஃபையை வேட்டையாடுன்னு பார்த்தா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்க ஒரு 5-10 நிக்கிற போது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஒட்டகச்சிவிங்கள் ஒவ்வொன்றா தனியா போன போது, மாலை நேரம் ஆன போது அந்த ஒரு ஒட்டகச்சிவிங்கை மட்டும் அது டார்கெட் பண்ணி அது முதல்ல வந்து அதனுடைய கால் நடந்து செல்லாமல் பிடிக்கும். அது பிடிக்கிறத பார்த்து தன் கூட்டத்தில் இருக்கிற மற்ற பெண் சிங்கங்களும் வந்து பிடிக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ற ஆண் சிங்கங்கள் வரும்போது 3 நாட்கள் வைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவை தயாரித்துக் கொள்ளும். அதுதான் மன வலிமை. அந்த மன வலிமையை ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடமானது என்னென்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டி வளர்க்கின்றதோ அந்த பள்ளிக்கூடமும் சிறப்பாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்திலே படிப்பறிவை பெறுகின்ற மாணவ செல்வங்களும் மிகப்பெரிய உயர்வு நிலைக்கு செல்வார்கள். இந்த குவாலிட்டி நம் பள்ளியில் இருக்கின்றது என்றால் செகண்ட் குவாலிட்டி ஓகே. மூன்றாவது குவாலிட்டி பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது தங்களுடைய உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடிய மாணவர்கள் உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடிய பள்ளியாக நம் பள்ளி அமைய வேண்டும். அவ்வாறு அமைகின்றதா? ஒவ்வொரு பள்ளிக்கும் மைதானம் என்பது முக்கியம், கிரவுண்ட் முக்கியம். நமது பள்ளியிலே அழகான மைதானம் இருக்கின்றது. சில பள்ளிகளிலே மைதானமே இல்லை, கிரவுண்டே இல்லை. அப்படியே கிரவுண்ட் இருந்தாலும் ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கு மார்ச் பாஸ் பண்றதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு மற்ற நாள்ல குழந்தைகளை விளையாட அனுமதிப்பது இல்லை. நீ படிச்சா மட்டும் போதுண்டா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா மட்டும் போதும், நீ இப்ப விளையாட்டு உனக்கு சூறுபடாது அப்படின்னு சொல்லிட்டு படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றது. சென்ற வாரம் என்னுடைய நண்பர் கோவையில இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. இப்ப சொன்னாரு, நான் பையனை வந்து 5th இருந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து வேற ஸ்கூலுக்கு மாத்துறேன்னு சொன்னாரு. ஏன் நீங்க படிக்க வச்சிருக்கிறது நல்ல ஸ்கூல் தான், ஏன் மாத்துறீங்கன்னு சொன்ன போது, இந்த பள்ளியில என்னோட குழந்தைக்கு விளையாட்டில் ஆர்வத்தை கொடுப்பதில்லை. அவர் ஃபுட்பால் பிளேயரு, ஆனா ஃபுட்பாலே விளையாட வைக்கிறது இல்ல. என் குழந்தையினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் எபிலிட்டிங்கிறது குறையுது, அதனால ஸ்கூல்ல மாத்துறாங்க. எத்தனை ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து பிடி மாஸ்டர் வந்து பள்ளியில வந்து ஜான் பீட்டர் சார் நல்லா ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவரு ஃபிட்டா இருக்காரு, குழந்தைகளை ஃபிட்டா வச்சிட்டு இருக்காரு. நான் எப்போ போறது பார்த்தாலும் குழந்தைங்க விளையாண்டே இருக்காங்க, அதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
சிக்கலி ஸ்கூல் வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 குவாலிட்டி. நாலாவது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தை இருக்கின்றது என்றால் அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, பாடம் சாராத மற்ற கலைகளை வளர்க்கக்கூடிய பள்ளியாக நம் பள்ளி இருக்கின்றதா? குழந்தைங்க டான்ஸ் ஆட அலோவ் பண்றீங்களா? நல்ல டிராமா நடிக்க அலோவ் பண்றீங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கவிதை எழுத அலோவ் பண்றீங்களா? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு போடுபடாதரா, இது தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்வதை குழந்தைகள் பகிர்வதை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல நல்லா நடிக்கக்கூடிய நல்லா பாடக்கூடிய எத்தனை பேருக்கு வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சோ அந்த திறமைகளை எல்லாம் குழந்தைகள் ஆகிய அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். அது ஆசிரியர்களுடைய தலையாய கடமை, இந்த பள்ளியினுடைய தலையாய கடமை. அந்த குவாலிட்டியும் இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா 4th குவாலிட்டி சூப்பர். நீங்க வன உயிரினங்களிலே பாத்தீங்கன்னா கடல் குதிரைன்னு கடல்ல இருக்கும். அந்த கடல் குதிரையிலே கவுட்ஷிப் டான்ஸ் அப்பவே டான்ஸ் ஆகும். அதே மாதிரி டால்பின் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள தாவி டான்ஸ் அடிக்கும். அதாவது ஒரு பறவைகள் தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸுக்காக அழகான பாடல்களை பாடல் தன்னை எதிரே இருக்கக்கூடிய பறவையை இனம் பாவம். இதெல்லாம் ஒரு வன உயிரினங்களிலே இருக்கின்ற பொழுது மனிதர்களாகி நம் குழந்தைகளுக்கு அந்த குவாலிட்டியை டெவலப் பண்றதுக்காக நாம் ஏன் முக்கியத்துவம் பள்ளியில் கொடுப்பதில்லை? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதை கொடுத்தீர்கள் என்றால் 4வது குவாலிட்டி ஓகே. 5வது குவாலிட்டி கிரியேட்டிவிட்டி. உங்களுடைய குழந்தைக்கு இந்த பள்ளியிலே நீங்கள் அவனுடைய கிரியேட்டிவிட்டியை, அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும், அதை எல்லாமே வந்து நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கூலா நம்ம ஸ்கூல் இருக்குதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ காட்டுல நீங்க நம்ம நல்ல விவசாயிகள நிறைய பேர் இருக்கிறோம். கிணத்துல தூக்கணா குருவி கூடு கட்டிருக்கும், அழகா பாத்திருப்பீங்க. அந்த குருவியானது அந்த கூடு கட்ட எவ்வளவு அழகா கூடு கட்டிருக்கும். அது எத்தனை காத்து அடிச்சாலும் அந்த கூடு ஒண்ணும் ஆகாது, எத்தனை மழை பெஞ்சாலும் அந்த கூடுல தண்ணி வராது, எத்தனை பாம்பு வந்தாலும் அந்த இடத்துல ரீச் பண்ண முடியாது. ஒரு சிறிய பறவை தன் குடும்பத்திற்காக அவ்வளவு கிரியேட்டிவிட்டியோட ஒரு மாணவர்களாகிய இந்த சிறிய பிஞ்சு மனதில் எத்தனை ஆய்வு திறன் இருக்கும், எத்தனை படைப்பு திறன் இருக்கும். அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய ஆசிரியர்களாக நாம் இருக்கின்றோமா? அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய பள்ளிக்கூடமாக நம் பள்ளி இருக்கின்றதா? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் 5வது குவாலிட்டி ஓகே. அடுத்ததாக உங்களிடத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பள்ளியும் சில மதிப்பீடுகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். RR மூவி பாத்தீங்களா? RRR மூவி பாத்தீங்களா? தெலுங்கு படத்துல பாத்துருப்பீங்க. RRR மூவி பாத்தீங்களா? அந்த RRR மாதிரி 3 R வந்து பள்ளிக்கூடமானது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் R அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். இந்த குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பை, மற்றவர்களை பார்த்து நல்லா மதிக்கணுங்கிற அந்த ரெஸ்பெக்ட், அந்த கேரக்டரை வந்து ஒரு குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். யானை ஆகட்டும் சரி, சிங்கம் ஆகட்டும் சரி, எல்லாத்துலயுமே தலைமை கொண்டோடிக்கக்கூடிய அந்த யானைக்கும் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சிங்கத்துக்கும் அந்த குழந்தைகள் வந்து மதிப்பு கொடுக்கும். அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். 2வது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வோடு குழந்தைகளை வளர்க்க பள்ளிக்கூடம் கற்று தர வேண்டும். ஹனிபீஸ் பார்த்திருப்பீங்க. அந்த ஹனிபீஸ்ல வந்து ஒர்க்கர் பீன்னு ஒரு பீ இருக்கும். அதுக்கு ஒரே வேலை என்னன்னா, நீ எல்லா காட்டுக்கும் போயிட்டு பூக்களில் இருக்கக்கூடிய தேவையெல்லாம் கவர்ந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அந்த பொறுப்பை மிக அழகாக செய்யும். ரிசைலன்ஸ் 3வது R என்னன்னா, உனக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து வாழக்கூடிய திறமை உன்னிடத்துல இருக்க வேண்டும். ஆப்பிரிக்கா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல டிசம்பர்லாம் சாப்பாடே பறவைகள் இருக்காது. ஆனா 10,000 மைல் கடந்து இந்தியாவுக்கு வந்து இங்க சாப்பிட்டு 2 மாசம் இருந்துட்டு திருப்பி அந்த நாடுகளுக்கு போகும். இதுதான். சோ இந்த பல வகையான கேரக்டரும் நம் பள்ளிக்கூடமானது குழந்தைகளுக்கு கற்றுத்தந்தது என்றால் இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பான பள்ளிக்கூடமாக அமையும். ஏற்கனவே இந்த அத்தனை கேரக்டர்
ஏய் இரு நான் போறேன் முன்னாடி. பாத்தியா பாத்தியா நீ மட்டும் தனியா வர எது போயிடா